வரும் ஜூன் 10ஆம் தேதி விண்ணுக்கு செல்லும் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா கூடவே ஒரு சிறிய பொம்மையும் எடுத்துட்டு போறார். என்ன ஆச்சரியமா இருக்குதா? 4 விண்வெளி வீரர்கள் இருக்கும் ஆக்சியம் 4 மிஷனில் 5வதாக ஜாய் என பெயர் சூட்டப்பட்டுள்ள வண்ண வடிவில் இருக்கும் குழந்தை பொம்மை ஒன்றும் பயணிக்க போகுது. ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் பயணிக்க போகும் இவர்கள் டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு 14 நாட்கள் பயணமாக செல்ல போறாங்க. விண்கலம் பூமியில் தாழ்வட்ட பாதை அடைந்தவுடன் புவியீர்ப்பு விசை இருக்காது. அப்போது அவர்கள் உடல் எடையில்லா தன்மையை அடையும். அந்த நிலையை வீரர்கள் அறிந்து கொள்ளத்தான் ஜாய் அனுப்பப்படுகிறது. 0 கிராவிட்டி வந்தவுடன் பொம்மை மிதக்க ஆரம்பித்துவிடும். அப்போது வீரர்கள் பூமியின் ஈர்ப்பு விசையை தாண்டிவிட்டதாக உணர்வார்கள். ஜாய் இந்தியா, ஐரோப்பா, ஹங்கேரி நாட்டு விண்வெளி நிறுவனங்களால் இணைந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அன்னம் இந்தியாவில் அறிவாகவும், போலந்தில் மீண்டு வரும் தன்மையாகவும், ஹங்கேரியில் கருணை வடிவாகவும் பல்வேறு கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிறது. ஜாயுடன் பயணிக்க வீரர்கள் மிகவும் ஆர்வத்துடன் உள்ளனர்.